வெல்கம் டு நீட் சென்னை மதுரவாயில். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 30 டேஸ் ஸ்டடி பிளான். ஸோ 2026க்கான நீட்டுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு 30 டேஸாக நம்ம வந்து எப்படிலாம் இதை படிக்கலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் இது. ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் எப்போ இருக்கும் அப்படின்னா மே 2026 தான் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டிசம்பர்லேயே வந்துட்டு எல்லா சிலபஸுமே கவர் பண்ணி ஆகணும். சரி, இந்த டிப்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி 2 hours படிங்க. அண்ட் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் கூட டெய்லி 2 hours எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்ணுங்க. பயாலஜி 2 hours, ஃபிசிக்ஸ் 2 hours அண்ட் கெமிஸ்ட்ரி 2 hours சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்குமே ஈவனாக வந்து 2 hours அப்படின்ற மாதிரி டெய்லி படிங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ 1 week நான் பயாலஜி படிக்கிறேன், 1 week ஃபிசிக்ஸ் படிக்கிறேன் இல்லாமல் டெய்லியுமே வந்து பயாலஜியும் சரி, ஃபிசிக்ஸும் சரி, கெமிஸ்ட்ரியும் சரி ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டச்சில் இருங்க. அண்ட் டெய்லி வந்துட்டு MCQs வந்துட்டு சால்வ் பண்ணுங்க. அந்தந்த டைமிங்குள்ளே இப்படி சால்வ் பண்ணுற மாதிரி கற்றுக்கோங்க. ஸோ ஈவன் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்ஸாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு சுற்றி வளைச்சி கேட்பாங்களே இந்த கிரிட்டிக்கல் கொஷின்ஸாக இருக்கலாம், கால்குலேஷன்ஸ். ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கால்குலேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 2025 கொஷின்ஸ் அப்படி தான் இருந்தது. ஸோ வந்து MCQs வந்துட்டு டைமிங்குள்ளே சால்வ் பண்ணி கற்றுக்கோங்க. அண்ட் ரிப்பீட்டடாக வந்து மார்க் டெஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எழுதிக்கிட்டே இருங்க. ஸோ 3 சப்ஜெக்ட்ஸ்க்குமே பயாலஜியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், நிறைய மார்க் டெஸ்ட் எழுதுங்க, அதை சால்வ் பண்ணுங்க. ஸோ அந்த டைம் பீரியட்குள்ள முடிக்க முடியுதா அப்படின்றது எல்லாமே பாருங்க. ஸோ எப்படி இந்த டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு 45 கொஷின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. 3 hours டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு 180 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு 3 hours சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த OMR ஷேட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஷேட் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு ஷேடுக்குமே வந்து டைம் எடுக்கும். ஸோ அந்தந்த ஷேட்ஸ்க்கும் நம்மளுக்கு அந்த 3 hours தான் நம்ம அதெல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் டெஸ்ட் எழுதுறப்போ MCQs வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஷேட்ஸ்லையும் சால்வ் பண்ணி பார்க்கறது ரொம்பவே நல்லது. ஸோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் விஷஸ். ஸோ இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, இதுவுமே லேட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸ் சென்னை மதுரவாயில் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.